ஒரு காட்டில் முயல் ஒன்றுக்கும் ஆமை ஒன்றுக்கும் மீண்டும் ஒரு போட்டி வந்தது. இந்த முறை ஓட்டப்பந்தயம் அல்ல, காட்டின் மறுபக்கத்தில் இருக்கும் ஒரு உயரமான மலை உச்சிக்கு யார் முதலில் சென்று அங்கே இருக்கும் ஒரு அபூர்வ மலரை பறித்து வருவது என்பதுதான் போட்டி. முயல் மின்னல் வேகத்தில் ஓடியது. பாதையில் இருந்த முட்கள், கற்கள் எதையும் அது பொருட்படுத்தவில்லை. அதன் இலக்கு அந்த மலர் மட்டுமே. வழியில் ஒரு வயதான மான் காலில் அடிபட்டு தவித்துக் கொண்டிருந்தது. உதவி செய் என்று கேட்டது. ஆனால் முயல், எனக்கு நேரமில்லை, நான் ஜெயிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு ஓடியது. ஆமை மெதுவாக தன் பயணத்தை தொடங்கியது. வழியில் அந்த மானை பார்த்ததும் தன்னிடம் இருந்த மருத்துவ மூலிகைகளை கொடுத்து அதன் காயத்தை கட்டியது. சிறிது தூரம் சென்றபோது ஒரு பறவை குஞ்சு கூட்டிலிருந்து கீழே விழுந்து தவிப்பதைக் கண்டு கஷ்டப்பட்டு அதை மீண்டும் கூட்டில் சேர்த்தது. முயல் மலை உச்சியை அடைந்து மலரை பறித்து கொண்டு கீழே வந்து நின்றது. நீண்ட நேரம் கழித்து ஆமை மெதுவாக வந்தது. முயல் சிரித்துக்கொண்டே சொன்னது, பார்த்தாயா, நான் தான் முதலில் வந்தேன், நானே வெற்றியாளன். அப்போது அந்த போட்டியை நடத்தி கொண்டிருந்த வயதான யானை சொன்னது, முயலே, நீ மலரை முதலில் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆமை வரும் வழியில் பல உயிர்களின் காயங்களை ஆற்றியது, பலருக்கு உதவியது. மலர் வாடிவிடும், ஆனால் ஆமை செய்த நன்மைகள் என்றும் நிலைத்திருக்கும். எனவே இந்த முறை வெற்றியாளர் ஆமைதான். கதையின் நீதி: வாழ்க்கை பயணத்தில் நாம் எவ்வளவு வேகமாகச் செல்கிறோம் என்பது முக்கியமல்ல, எத்தனை பேருக்கு உதவியாக இருக்கிறோம் என்பதே முக்கியம். சுயநலமான வெற்றியை விட பிறருக்கு உதவும் குணமே ஒருவரை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும்.